குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. கருப்பு முடி டை அடிக்காமல், டை அடிக்கிறதே தப்பு என்னை பொறுத்தவரை. ஏன் கேளுங்களேன், எனக்கு பயமாக இருக்குது. கேன்சர் வந்துடுமோ, அது வந்துடுமோ அப்படின்னு இல்லை. எனக்கும் அது பிடிக்காது டை அடிக்கிறது. மேக்ஸிமம் தவிர்த்துடணும் கண்டிப்பாக. இப்போ டை அடிக்காமல் முடி நல்லா கருப்பாக இருக்கணும். ப்ரௌன் முடி இருக்கக்கூடாது கண்டிப்பாக. நல்லா கருவேப்பிலை துவையல் உள்ளுக்குள்ளே போகணும். நம்ம என்ன சாப்பிட்றதும் உள்ளுக்குள்ளே போகணும் உணவு கண்டிப்பாக. நல்லா எள்ளு துவையெல்லாம் நல்லா சாப்பிடணும். எள்ளு கண்டிப்பாக. அதே போல் உளுந்தை உளுந்துன்னாலே வடை மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். உளுந்து உள்ளே போகணும் லேடிஸ்க்கு கண்டிப்பாக நேர்களே. இப்போ பெரிய குழந்தைகள் ஆகிறப்ப அந்த இது வரப்போ இடுப்பு வலி பீரியட் வரப்பெல்லாம் இடுப்பு வலி வரும் சில பேருக்கு. இப்போ பாருங்கள், மிஞ்சி போனால் ஒரு 30 வயசுக்குள்ளேயே ரொம்ப இடுப்பு பெயின் வருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு உளுந்தங்களி இதெல்லாம் சாப்பிட்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த உளுந்து டாங்கர் பண்ணலாம். வெள்ளை வடை, அதாவது உப்பு வடை, உளுந்த வடை சாப்பிட்றப்பலே அயன் உள்ளே போகுது. அந்த உளுந்த வடை நல்லா வெள்ளை வடை சாப்பிட்லாம் வெல்லம் போட்டு. நிறைய அந்த உளுந்து சம்மந்தப்பட்டது லட்சக்கட்ட கீரைன்னு ஒன்று இருக்குது, அதை கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் இப்போ அந்த முடிக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங். இப்போ என்னோடய முடி, என்னோடய சைல்டு முடி பாருங்களேன், எனக்கு கனகரேன்னு இருக்கும். என்ன அப்படின்னா, கிராம்பு 50 எடுத்துப்பேன். எப்போல்லாம் தலை குளிக்கிறப்பெல்லாம் இந்த கிராம்பு தண்ணி கொதிக்க விட்றோம் பாருங்கள், அதில் 1/2 ஸ்பூன் டீ தூளையும் போட்டு கொதிக்க விட ஸ்ப்ரே பண்ணிட்டுருவேன். கொஞ்சம் ப்ரௌன்லாம் மறைஞ்சி கருப்பாக இருக்கும் இன்னும். அப்புறம் எப்போல்லாம் அரிசி களையிற தண்ணி இருக்கோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம், நம்மளுக்கு நேரம் கிடைக்கணும் காலை வேளையில். அதனால் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதை வாரம் ஒரு தடவை கழித்து இது பண்ணிடுவேன். ஆக சின்ன வெங்காயம், இந்த தோலெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த தோலோடே போட்டு அரைச்சிடுங்க. ஒரு 2 வெங்காயம் போட்டு இஞ்சி துண்டு அரைச்சி, இந்த அரிசி அலம்பின தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த மிக்சியில் ஸ்டோர் பண்ணி அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே அடித்து பாருங்களேன், பிளாக்கு ப்ரௌன் முடி, ஒயிட் முடியெல்லாம் மறைஞ்சிரும். கருஞ்சீரகத்துக்கு அவ்வளோ பவர் நேர்களே கண்டிப்பாக. கருஞ்சீரகம், கருவேப்பிலை இந்த 2ஐயும் சேர்த்து நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் சரி முடி கருப்பாக இருக்கும். அதே போல் ஆயில் கண்டிப்பாக தயாரித்து வச்சுக்கோங்க. மேம்பாலம்பட்டை போட்டு இந்த ஆயில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ முடி லாங் கிடைக்கும். என்னோடய சைல்டுக்கு பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பயங்கரமான முடி. கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள். அப்படி திறந்தோடனே அவ்வளோ வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ்.